அண்டார்டிகாவோட ஒரு பகுதியில பனிப்பாறையில இருந்து ரத்தம் வழியுதுன்னு சொன்ன நம்புவீங்களா? ஆனா இதுதான் உண்மை. பல வருஷமா இதை பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த மரண பூமியில ஏதோ ஒரு ராட்சச உயிரினம் கொல்லப்பட்டு அதோட ரத்தம் தான் இப்படி வெளியே வருதோ அப்படின்னு பயந்தாங்க. ஆனா இந்த ரத்த ஆறுக்கு அடியில புதைஞ்சிருக்கிற உண்மை அதை விட பயங்கரமானது. இந்த அருவி வர்ற அந்த பனிப்பாறைக்கு அடியில 20 லட்சம் வருஷமா சூரிய வெளிச்சமே படாத ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில ஆக்சிஜன் கிடையாது. ஆனா அதுல விசித்திரமான இரும்பு சத்துக்கள் அதிகமா இருக்கு. பனிக்கு அடியில இருக்கும்போது அந்த இரும்பு தண்ணி சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அந்த பனிப்பாறையில ஏற்படுற விரிசல் வழியா அந்த தண்ணி வெளியே வந்து காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட சேரும்போது அது அப்படியே துருப்பிடிச்சு சிவப்பா மாறுது. ஒரு இரும்பு துண்டு துருப்பிடிச்சா எப்படி சிவப்பாகுமோ அதே ரத்த சிவப்பு நிறத்துல தான் இந்த அருவியும் கொட்டுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சிஜனே இல்லாத இரும்பு சத்து அதிகமா இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள 17 விதமான விசித்திரமான பாக்டீரியாக்கள் வாழுது. அந்த பாக்டீரியாக்கள் இந்த இரும்பை சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. ஆக்சிஜன் இல்லாம சூரிய வெளிச்சம் இல்லாம 20 லட்சம் வருஷமா ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்குன்னா அப்போ அந்த வைரஸ்களோட வீரியம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இயற்கையோட இந்த விசித்திரமான செயல் ஒரு எச்சரிக்கை மணி. ஏன்னா பனிக்கு அடியில நாம இதுவரை பார்க்காத ஒரு விசித்திரமான சூழல் இருக்குங்கிறதுக்கு இந்த ரத்த ஆறே ஒரு சாட்சி. விஞ்ஞானிகள் போட்ட அந்த ஓட்டை, அங்க வழியுற அந்த ரத்த ஆறு, இதையெல்லாம் விட உலகத்தையே அதிர வச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த அண்டார்டிகா பனிக்கு அடியில புதைஞ்சு கிடக்கிற அந்த மர்மமான பிரமிடுகள். 2016 சேட்டலைட் மூலமா எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள்ல அண்டார்டிகாவோட கடற்கரைக்கு பக்கத்துல 3 பிரம்மாண்டமான பிரமிடு வடிவங்கள் தெரிய ஆரம்பிச்சது. இதுல ஆச்சரியம் என்னன்னா இதோட அமைப்பு எகிப்துல இருக்கிற பிரமிடுகள் மாதிரியே மிக துல்லியமா இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் இத இயற்கையா உருவான மலைகள் அப்படின்னு சொல்லி முதல்ல தட்டி கழிச்சாங்க. ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அண்டார்டிகா பனிக்கட்டியா இல்லாம ஒரு பசுமையான காடா இருந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்போ மனிதர்கள் அங்க வாழ்ந்தாங்களா? இல்ல நாம நினைக்கிறத விட மேம்பட்ட ஒரு நாகரிகம் அங்க இருந்ததா? ஒருவேளை அந்த பிரமிடுக்குள்ளதான் அந்த பழங்காலத்து வைரஸ்களும் விசித்திரமான உயிரினங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கோ? விஞ்ஞானிகள் போட்ட அந்த ஒரு ஓட்டை இந்த மர்ம உலகத்தோட கதவை திறந்துடுச்சோன்னு பலரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு -90 குளிர்ல இருக்கிற இந்த அண்டார்டிகா 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த பச்சை நிற காடா இருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அங்க தென்னை மரங்கள் வளர்ந்திருக்கு. இப்ப நம்ம பாக்குற அமேசான் காடுகள் மாதிரி செழிப்பா இருந்திருக்கு. விஞ்ஞானிகள் அங்க ஆராய்ச்சி பண்ணப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்துச்சு. அது கிரையோலோபோசோரஸ். இது அண்டார்டிகாவுக்கே சொந்தமான ஒரு ராட்சச டைனோசர். இதோட மண்டையில ஒரு விசித்திரமான கொண்டை இருக்கும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய மர்மம் இருக்கு. இந்த டைனோசர்கள் எல்லாம் திடீர்னு எப்படி அழிஞ்சது? ஒருவேளை பூமி அந்த பக்கமா சாஞ்சப்போ சில நாட்களிலேயே மொத்த காடும் பனிக்கட்டியா மாறி அந்த டைனோசர்கள் எல்லாமே உயிருடன் உறைஞ்சு போயிருக்குமோ? இன்னைக்கு நாம தோன்ற அந்த பனிக்கு அடியில இந்த டைனோசர்களோட உடம்புகள் இன்னும் அழுகாம அப்படியே இருக்கலாம். அந்த பனி முழுசா உருகுனா